வெல்கம் டு ஐடி மாக் டெஸ்ட் ஆல்ட்ரேட் யூடியூப் சேனல். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து ஸ்கூல் புக்ஸ் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து 12th வரைக்கும் பார்த்துட்ருக்கோம். அதில் இன்றைக்கி 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள் அப்படின்ற டாபிக் பார்க்குறோம். நீங்கள் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படித்தாலும் சரி, நீங்கள் பிசிஎஸ்ஐ எக்ஸாம் படித்தாலும் சரி, ரயில்வே எஸ்எஸ்சி எக்ஸாம் படித்தாலும் சரி, உங்களுக்கு ஸ்கூல் புக் ரீடிங் 6th 12th வரைக்கும் கம்பல்சரி நம்ம படிச்சிருந்தால் தான் நம்மளால் ஈஸியாக நம்ம எக்ஸாம் பாஸ் பண்ண முடியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். 6th 12th வரைக்கும் எப்படி கவர் பண்ணுறதுன்றது எளிமையாக இந்த வீடியோவில் நம்ம பார்த்துட்ருக்கோம். நம்ம டாபிக் 6th ஸ்டாண்டர்ட்லேருந்து தமிழ்நாட்டின் பண்டைய நகரங்கள், சரிங்களா? அதாவது தமிழ் சம்மந்தமான நிறைய விஷயங்கள் இதில் கொடுத்துருப்பாங்க. தமிழ்நாட்டில் யார் யார் ஆண்டார்கள், சேர சோழ பாண்டியர்கள் பற்றி இந்த டாப்பிக்கில் கொடுத்துருப்பாங்க. கிட்டத்தட்ட இந்த டாப்பிக்லேருந்து நம்ம ஒரு 62 கொஷின்ஸ் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு கொஷின், உலகின் மிக தொன்மையான நகரம், சரிங்களா? உலகின் மிக தொன்மையான நகரம் எது அப்படின்னா மெசபடோமியா, சரிங்களா? உலகிலேயே மிக தொன்மையான நாகரிகம் எது அப்படின்னா மெசபடோமியா நாகரிகம். 6600 ஆண்டுகள் முற்பட்டது, சரிங்களா? 6500 ஆண்டுகள் முற்பட்டது, சரிங்களா? அடுத்தது 6500 ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிக நகரம் எது? நாகரிக நகரம் ஈராக், சரிங்களா? ஈராக் நகரம் தான் 6500 ஆண்டுகளுக்கு பழமையான நாகரிகம். அடுத்தது பூம்புகார் துறைமுகம் சம்பந்தமான விஷயங்கள் பார்ப்போம். ஏன்னா நமக்கு சேர சோழ பாண்டியர்கள் ஆண்டார்களா, அதை பற்றி நம்ம அது இல்லாமல் ப்ளஸ்ஸு பல்லவர்கள், இதை பற்றியும் நம்ம இந்த ஸ்கூல் பார்ப்போம், சரிங்களா? தமிழகத்தின் தொன்மையான நகரங்கள், தமிழகத்தில் தொன்மையான நகரங்கள் எது அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா மதுரை, காஞ்சி, பூம்புகார், சரிங்களா? தமிழகத்தில் இருக்கக்கூடிய தொன்மையான நகரங்கள் மதுரை, காஞ்சி, பூம்புகார். கோவலன் கண்ணகி பிறந்த ஊர், கோவலன் கண்ணகி பிறந்த ஊர் பார்த்திங்கன்னா பூம்புகார், சரிங்களா? பூம்புகாரில் பிறக்கிறாங்க. பூம்புகார் துறைமுகம் அமைந்துள்ள கடற்கரை, பூம்புகார் துறைமுகம் எந்த கடற்கரை ஓரத்தில் இருக்குன்னா வங்காள விரிகுடா கடற்கரையில் அமைஞ்சிருக்கு. காவேரி ஆறு கடலோடு கலக்கும் இடத்தில் மயிலாடுதுறை அருகில் உள்ளது தான் இந்த பூம்புகார் நகரம், சரிங்களா? காவேரி ஆறு எந்த இடத்துல கலக்குது அப்படின்னா கொள்ளிடம் சொல்லுவாங்க. இதுக்கு பக்கத்தில் இருந்தது தான் பூம்புகார் நகரம், சரிங்களா? பூம்புகார் மற்றொரு பெயர், பூம்புகாருடைய மற்றொரு பெயர் அப்படின்னா புகார், காவிரி பூம்பட்டினம், சரிங்களா? புகார்னு சொல்லுவாங்க, இல்லை காவிரி பூம்பட்டினம் அப்படின்னும் சொல்லுவோம். சங்ககால சோழர்களின் துறைமுகம், சங்க காலத்தில் சோழர்களுடைய துறைமுகம் அப்படின்னா பூம்புகார், சரிங்களா? பூம்புகாரில் நடந்த வணிகம் குறித்து குறிப்பிடும் நூல் மணிமேகலை சிலப்பதிகாரம். பூம்புகாரில் நடந்த வணிகம் குறித்து குறிப்பிடும் நூல் மணிமேகலையும் சிலப்பதிகாரமும் சொல்லியிருக்கு. கண்ணகியின் தந்தை, கண்ணகியுடைய தந்தை யார் அப்படின்னா மாநாயக்கன், கண்ணகியுடைய தந்தை பேர் மாநாயக்கன். மாநாயக்கன் என்பதனோட பொருள், மாநாயக்கன் என்பதற்கு பொருள் பெரும் வணிகன், சரிங்களா? பெரும் வணிகன் அப்படின்னு பொருள். சிலப்பதிகார நாயகி, சரிங்களா? சிலப்பதிகாரத்துடைய கதை நாயகி கண்ணகி தான் நாயகி சொல்லுவோம். கோவலனுடைய தந்தை மாசத்துவன், கோவலனுடைய தந்தையுடைய பேர் மாசத்துவன். மாசத்துவன் அப்படின்னா பெரும் வணிகன், சரிங்களா? இவர் பெரும் வணிகன். அடுத்தது பூம்புகாரின் சிறப்பை குறிப்பிடுவது, பூம்புகாருடைய சிறப்பை இதில் குறிப்பிட்டிருப்பாங்க அப்படின்னா சிலப்பதிகாரத்தில் குறிப்பிட்டிருப்பாங்க, சரிங்களா? சிலப்பதிகாரம் இயற்றியவர் யார் அப்படின்னா இளங்கோவடிகள் இயற்றியிருப்பார். பூம்புகாரின் வணிகம் செய்த வந்த நாட்டை சேர்ந்தவர்கள், பூம்புகாரில் நாட்டை சேர்ந்தவர்கள் யாருன்னா பூம்புகார் வணிகம் செய்து வந்த நாட்டை சேர்ந்தவர்கள் கிரேக்கர்கள், ரோமர்கள். கிரேக்கர்களும் ரோமானியர்கள் தான் பார்த்திங்க அப்படின்னா பூம்புகார் நகரத்தில் வணிகம் செஞ்சுருப்பாங்க. கூடுதலாக விலைக்கு பொருள்களை விற்பது தவறான செயல், சரிங்களா? என்று குறிப்பிடும் நூல் பட்டினப்பாலை. இது முக்கியமானது, நான் வச்சுங்க. பட்டினப்பாலையில் தான் என்ன சொல்லியிருப்பாங்க, பொருளை விற்பது தவறான செயல், அதாவது விலைக்கு பொருளை, கூடுதலாக விலைக்கு பொருளை விற்கிறது அது தவறான செயல்னு சொல்லி பட்டினப்பாளையில் அன்றே சொல்லியிருப்பார், சரிங்களா? பட்டினப்பாளையுடைய ஆசிரியர் யார்?
உருத்திரங்கண்ணனார். பட்டினப்பாலை நூலின் ஆசிரியர் உருத்திரங்கண்ணனார். இந்த டாபிக் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா தமிழ் சார்ந்த ஹிஸ்ட்ரிஸ் பற்றி தான் கொடுத்துருப்பாங்க. சரிங்களா. பூம்புகார் நகரம் வாழ்வினை தெரிந்து கொள்ள உதவும் நூல். பூம்புகாருடைய நகர வாழ்வினை தெரிந்து கொள்ள உதவும் நூல் வந்து சிலப்பதிகாரம். அதில் புகார் கண்டத்துலேயும் பட்டினப்பாளையிலையும் தான் சொல்லியிருப்பாங்க பூம்புகாருடைய நகரம் பற்றின விஷயங்கள். சரிங்களா. இது சிலப்பதிகாரத்தில் புகார் கண்டத்துலேயும் பட்டினப்பாளையிலையும் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா. பூம்புகார் இறக்குமதிகள். பூம்புகாரில் என்னென்ன இறக்குமதி பண்ணாங்க? கடல் வழி இறக்குமதி குதிரை வந்து கடல் வழியில் இறக்குமதி பண்ணாங்க. தரை வழி வந்து பார்த்திங்கன்னா மிளகு. சரிங்களா. தரை வழி பண்ணது வந்து மிளகு. அடுத்தது மேற்கு தொடர்ச்சி மலையிலிருந்து இறக்குமதி செஞ்ச பொருள் எது? சரிங்களா. நல்லா ஞாபகம் வச்சுங்க. இதெல்லாம் ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். எப்படின்னா சொல்கிறேன். மேற்கு தொடர்ச்சி மலை. இப்போ கேரளானாலே ஐயப்பன் கோயில் கேள்விப்பட்டிருப்போம். சந்தனம் ரொம்ப ஃபேமஸ். சரிங்களா. அப்போ சந்தனம் குங்குமம் சொல்லுவாங்களே, அப்போ பார்த்திங்க அப்படின்னா மலையிலேருந்து இறக்குமதி செய்யப்படுறது அப்படின்னா சந்தனம். கேரளா அப்படின்னா மேற்கு தொடர்ச்சி மலை தான் கேரளா இருக்குது. அங்கே பார்த்திங்கன்னா சந்தனம் ஐயப்ப சாமிக்கு ரொம்ப உகந்தது. சந்தனம் போட்டுருப்பாங்க, நான் வச்சுங்க. அடுத்தது கிழக்கு பகுதியில் இறக்குமதி செய்யுது. கிழக்குனாலே இப்போ நம்ம நாட்டில் அதிகமான நதிகள் எல்லாமே பார்த்திங்கன்னா கிழக்கில் தான் வந்து கலக்கும். சரிங்களா. அப்போ கிழக்கு பகுதினாலே அது வந்து பள்ளமான பகுதி. அப்போ கிழக்குனாலே பவளம், நான் வச்சுங்க. கிழக்கு பகுதியில் பவளம். தென்கடல், அதாவது தென்கடல் அப்படின்னா கடலில் தேனை நீங்கள் ஒரு சொட்டு விடுறீங்க அப்படின்னா அது முத்து மாதிரி விடும். சரிங்களா. அப்போ முத்து நான் வச்சுங்க. தென்கடல் பகுதியில் இறக்குமதி வந்து முத்து. ஈழத்தில் இறக்குமதி செஞ்சது. ஈழத்தில் மக்கள் வந்து ரொம்ப பட்டினியில் வாடினாங்க அப்படின்னு நான் வச்சுங்க. அப்போ உணவுப் பொருட்கள், ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்கள். அதுக்கப்புறம் வடமலையிலிருந்து இறக்குமதி, வடமலை. சரிங்களா. அப்போ வடை வந்து பார்த்திங்க அப்படின்னா ரவுண்டாக தங்க காசு காயின் மாதிரி இருக்கும் அப்படின்னு நான் வச்சுங்க. அப்போ தங்கம். சரிங்களா. தங்கம். வடமலையிலிருந்து தங்கம், ஈழத்திலிருந்து உணவுப் பொருட்கள், தென்கடல்லிருந்து முத்து, கிழக்கு பகுதியிலிருந்து பவளம், மேற்கு தொடர்ச்சி மலையில் சந்தனம், நான் வச்சுங்க. கடல் வழி கேட்டாங்கன்னா குதிரை, தரை வழி மிளகு. சரிங்களா. அடுத்தது மெருகூட்டப்பட்ட அயல் நாட்டிற்கு ஏற்றுமதி செய்யப்பட்ட பொருள். மெருகூட்டப்பட்ட அயல் நாட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா தங்கம். தங்கத்தை மெருகூட்டி அதுக்கப்புறம் அதை அயல் நாட்டுக்கு ஏற்றுமதி பண்ணாங்க. சரிங்களா. அடுத்தது மதுரை. இப்போ மதுரை பற்றின விஷயங்களை பார்ப்போம். மதுரை வணிக நகரம். பண்டைய காலத்தில் மதுரை ஆட்சி செய்தவர்கள் யார் அப்படின்னா, பண்டைய காலத்தில் மதுரை ஆட்சியர்கள் சோழர்களும் ஆட்சி ஆண்டிருக்காங்க, பாண்டியர்களும் ஆட்சி ஆண்டிருக்காங்க, களப்பிரர்களும் ஆட்சி ஆண்டிருக்காங்க. சரிங்களா. சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த பெருமை யாருக்கு சேரும் அப்படின்னா மதுரை தான். சரிங்களா. சங்கம் அமைத்து தமிழ் வளர்த்த பெருமை யாருக்குன்னா மதுரை. கடைசங்க காலத்தில் தமிழ் பணி செய்தவர்கள். 49 பேர், ஞாபகம் வச்சுங்க. கடைசங்க காலத்தில் தமிழ் பணி செய்தவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 50களை விட 1 குறைவு, 49 பேர். சரிங்களா. 49 பேர். அடுத்தது தொண்டியிலிருந்து மதுரைக்கு கொண்டு வரப்பட்ட நறுமணப் பொருட்கள். மதுரைக்கு கொண்டு வரப்பட்ட நறுமணப் பொருட்கள் அயிலும் சந்தனமும். சரிங்களா. இஸ்ரேல் அரசன் சாலமோன் முத்துக்களை இறக்குமதி செய்த இடம். இதுவும் முக்கியமான கொஷின். இது கேட்டிருக்காங்க இதுக்கு முன்னாடி டிஎன்பிஎஸ்சியில். சாலமன் முத்துக்கள் வந்து எங்கே இறக்குமதி செஞ்ச இடம் அப்படின்னா உவரின்ற இடத்துல இருந்து தான் சாலமன் முத்து வந்து இறக்குமதி பண்ணியிருக்காங்க. சரிங்களா. அடுத்து உவரி அமைந்துள்ள இடம். சரிங்களா. உவரி எந்த இதில் இருக்குது அப்படின்னா கொர்க்கை அருகில். உவரி வந்து பாண்டிய நாட்டினுடைய தலைநகரான கொர்க்கைக்கு அருகில் இருக்குது. பாண்டியர்களுடைய துறைமுகம் வந்து கொர்க்கை. ரோமானிய நாணயங்கள் தயாரிக்கும் தொழிற்சாலை இருந்த இடம். ரோமானியர்களுடைய நாணயங்களை வந்து தயாரிக்கிற தொழிற்சாலை இருந்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை. சரிங்களா. மதுரையில் இருந்தது. பிற நாட்டு நாணயங்களுக்கு அச்சிடப்பட்ட இடம்.
பிற நாட்டு நாணயங்கள்லாம் அச்சிடப்பட்டு கொடுத்த இடம் வந்து பார்த்திங்கன்னா மதுரை தான். சரிங்களா, மதுரையில் இருந்தால் பிற நாட்டு நாணயங்கள் அச்சிடப்பட்டு இது பண்ணாங்க. மதுரையில் இருந்த 2 வகை அங்காடி. மதுரையில் 2 அங்காடி இருந்தது, நாலங்காடி, அல்லங்காடி. சரிங்களா, நாலங்காடினா பகல் பொழுதில் இருக்கிறது, பகல் பொழுதில் இருந்தது நாலங்காடி, இரவு நேரத்தில் செயல்படும் அங்காடி வந்து அல்லங்காடி அப்படின்னு சொல்லுவாங்க. சரிங்களா, தூங்கா நகரம் என்று அழைக்கப்படும் நகரம் எது அப்படின்னா மதுரை. இதெல்லாம் ஏற்கனவே கேட்ட கொஷின், பிசி எக்ஸாம்லையும் சரி எஸ்ஐ எக்ஸாம்லையும் கேட்டிருப்பாங்க. இதெல்லாம் தூங்கா நகரம், ரயில்வேல கூட ஒரு சில நேரத்தில் கேட்டிருக்காங்க. தூங்கா நகரம் என்று அழைக்கப்பட்ட நகரம் மதுரை. பெண்கள் பயணமின்றி அதாவது பயமின்றி இரவு நேரத்தில் பொருட்களை வாங்கி சென்ற அங்காடி அல்லங்காடி. அல்னா இரவுன்னு அர்த்தம். இப்போ அல்லங்காடியில் தான் இரவு நேரங்களில் வாங்கிட்டு போவாங்க. மதுரையில் பற்றி தகவல்கள் யாருடைய குறிப்பில் இருந்தது? மதுரைனாலே மெகஸ்தானிஸ், இப்படி நான் வச்சுக்க, மெகஸ்தானிஸ். மதுரை பற்றிய தகவல் யார் குறிப்பிட்டாங்க அப்படின்னா மெகஸ்தானிஸ் குறிப்பிட்டிருப்பார். அடுத்தது சந்திரகுப்த அமைச்சர். சந்திரகுப்தருடைய அமைச்சர் யார் அப்படின்னா சாணக்கியர். சாணக்கியர் வந்து ஒரு முக்கியமான அமைச்சர், ஞாபகம் வச்சுங்க. சந்திரகுப்தருடைய சாணக்கியர் எந்தவுடைய அமைச்சரவையில் இருந்தார் அப்படின்னு கேட்டாலும் கேட்கலாம். சந்திரகுப்த அமைச்சர், சந்திரகுப்தருடைய மன்னருடைய அமைச்சரவையில் இருந்தவர் தான் சாணக்கியர். சாணக்கியர் எழுதிய நூல். சாணக்கியர் எழுதிய நூல் வந்து அர்த்த சாஸ்திரம். சாணக்கியர் எழுதிய நூல். இந்த கொஷின் கேட்டிருக்காங்க. சரிங்களா, டிஎன்பிஎஸ்சிலேயே கேட்ட கொஷின் இது. சாணக்கியர் எழுதிய நூல் அர்த்த சாஸ்திரம். மதுரை சுற்றி யானைகள் செல்லும் அளவிற்கு அகலமானவை. மதுரையை சுற்றி யானைகள் செல்லும் அளவுக்கு அகலமானவை தான் என்ன இருந்துச்சு? சுரங்கப்பாதைகள் இருந்துச்சு. சரிங்களா, உவரியிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டவை. மதுரை அதாவது உவரியிலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டவை என்னது அப்படின்னா சாலமோன் மன்னனுக்காக முத்துக்கள் ஏற்றுமதி செஞ்சுருப்பாங்க. சரிங்களா, அடுத்தது காஞ்சி. காஞ்சிபுரத்தை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள். சரிங்களா, கல்வி நகரம். காஞ்சிபுரத்தை கல்வி நகரம் சொல்லுவாங்க. நகரங்களில் சிறந்தது காஞ்சி என்று கூறியவர் காளிதாசர். இதெல்லாம் ஏற்கனவே கேட்ட கொஷின்ஸு. கல்வி கரையில் காஞ்சி என்று புகழ்ந்தவர் திருநாவுக்கரசர். திருநாவுக்கரசரும் சொல்லியிருப்பாங்க. சரிங்களா, காஞ்சியினுடைய புகழை பற்றி. நாலந்தா பல்கலைக்கழகத்தில் பயின்ற சீன வரலாற்று ஆசிரியர் யார் அப்படின்னா யுவான் சுவாங். சரிங்களா, காஞ்சிபுரம்னாலே யுவான் சுவாங். பாண்டிய மன்னர்கள் அதுன்னும்போது மெகஸ்தானிஸ் ஞாபகம் வச்சுங்க. சரிங்களா, அடுத்து யுவான் சுவாங் கூடுதலாக படிப்பதுக்காக, சரிங்களா, வந்த இடம். யுவான் சுவாங் என்ன பண்ணுவார்? கூடுதலாக படிக்கிறதுக்காக இங்கே வருவார். இங்கே நாலந்தா பல்கலைக்கழகம் முடிச்சுட்டு திரும்ப காஞ்சிபுரத்துக்கு வருவார். சரிங்களா, இந்திய புனித தலங்களுள் காஞ்சிகளில் ஒன்று என கூறியவர். இந்தியாவில் இருக்கிற புனித தலங்களில் காஞ்சிபுரமும் ஒன்றுன்னு கூறியவர் யாருன்னா யுவான் சுவாங். தொண்டை நாட்டின் மிக பழமையான நகரம் எது? தொண்டை நாட்டில் பழமையான நகரம் காஞ்சிபுரம். அதான் காஞ்சின்னு சொல்லுவோம். சரிங்களா, காஞ்சியில் பிறந்து வாழ்ந்த சான்றோர்கள் யார் அப்படின்னா தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதிதர்மர். சரிங்களா, தர்மபாலர், ஜோதிபாலர், சுமதி, போதிதர்மர் இவங்க எல்லாமே காஞ்சியில் பிறந்து வாழ்ந்த சான்றோர்கள். சரிங்களா, கோயில்களின் நகரம். சரிங்களா, கோயில்களின் நகரம் இது முக்கிய ரயில்வே எக்ஸாம் ப்ளஸ் டிஎன்பிஎஸ்சியில் கேட்ட கொஷின். காஞ்சி பிசி எக்ஸாம்லையும் கேட்டிருக்காங்க. சரிங்களா, ஏரிகளின் மாவட்டம். இதுவும் முக்கியமான கொஷின், கேட்ட கொஷின் இது. காஞ்சிபுரம். சரிங்களா, ஏரிகளின் மாவட்டம் காஞ்சிபுரம். காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியவர். காஞ்சியுடைய கைலாசநாதர் கோயிலை கட்டியவர் யார்? பல்லவ மன்னர் ராஜசிம்மன். சரிங்களா, பல்லவ மன்னர் ராஜசிம்மன் அப்படின்றவர் தான் வந்து காஞ்சி கைலாசநாதர் கோயிலை கட்டியிருப்பார். தனது இறுதி காலத்தில் காஞ்சியில் கழித்த பௌத்த துறவி. தனது இறுதி காலத்தை காஞ்சிபுரத்திலே கழித்த பௌத்த துறவி யார் அப்படின்னா மணிமேகலை. சரிங்களா, அடுத்து கூடுதல் தகவல். அடுத்து தமிழ்நாட்டில் இருந்த பிற நகரங்கள். தமிழ்நாட்டில் என்னென்ன நகரங்கள்லாம் இருந்துச்சு அப்படின்னா கொர்க்கை, வஞ்சி, தொண்டி, உறையூர், தகடூர், முசிறி, கரூர், மாமல்லபுரம், தஞ்சை, காயல். இது எல்லாமே வந்து பார்த்திங்க அப்படின்னா தமிழ்நாட்டில் இருந்த பிற நகரங்கள். தமிழகத்தின் நீர் மேலாண்மை பற்றி விளக்குவது எது அப்படின்னா
கல்லணை சரிங்களா, கல்லணை மற்றும் காஞ்சிபுரம் ஏரிகள் சரிங்களா. கல்லணையும் மற்றும் காஞ்சிபுரம் ஏரிகள் இதுதான் வந்து தமிழ்நாட்டுடைய நீர் மேலாண்மையை பற்றி சொல்லக்கூடிய விஷயங்கள். அடுத்து பொருத்தமான வினை சம்பந்தமாக சொல்கிறது. துறைமுக நகரம்னாலே புகார், ஏன்னா கடல் ஓரத்தில் இருந்துச்சு. வணிக நகரம் மதுரை, கல்வி நகரம் காஞ்சி. நான் வச்சுக்கோங்க, துறைமுக நகரம் புகார், வணிக நகரம் மதுரை, கல்வி நகரம் காஞ்சி. அடுத்து மண்டலங்களின் சிறப்புகள். ஒவ்வொரு மண்டலத்துடைய சிறப்பு. தமிழ்நாட்டை 4 மண்டலமாக பிரிச்சிருக்காங்க. சோழ மண்டலம் சோழர்கள் ஆண்டது, பாண்டிய மண்டலம் பாண்டியர்கள் ஆண்டது, சேர மண்டலம் சேர மன்னர்கள், தொண்டை நாடு வந்து பல்லவ மன்னர்கள் ஆண்டது சரிங்களா. அப்போ சோழ நாடு சோறுடைத்து, பாண்டிய நாடு முத்துடைத்து, சேர நாடு வேழமுடைத்து, தொண்டை நாடு சான்றோர் உடைத்து அப்படின்னு சொல்லி காஞ்சிபுரத்தை சொல்லுவாங்க சரிங்களா. அடுத்தது மண்டலங்களுடைய பொருத்தமான விடைகள் சரிங்களா. சேரநாடு இது எந்தெந்த ஏரியாவெல்லாம் பரவி இருந்துச்சு அப்படின்னா கோவை, அதாவது கேரளாவுடைய, அதாவது கோயம்புத்தூர் ப்ளஸ் கேரளாவுடைய ஏரியா, நீலகிரி, கரூர், கன்னியாகுமரி, இன்றைய கேரளா பகுதிகள், இது எல்லாமே சேரர்களுடைய ஏரியா சரிங்களா. இந்த ஏரியாவில் பார்த்திங்கன்னா யானைகள் ஃபேமஸ்ஸு, அப்போ இதனால தான் வேழம். அடுத்தது சோழ நாடுகள் வந்து பார்த்திங்கன்னா தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, திருச்சி, புதுக்கோட்டை. தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை. சேரர்களுடைய சின்னம் வந்து வில்லம்பு சரிங்களா. சேரர்களுடைய சின்னம் வந்து வில்லம்பு. சோழர்கள் வந்து அவங்க கொடியில், சேரர்களுடைய கொடியில் வந்து பார்த்திங்கன்னா வில்லம்பு இருக்கும். சோழர்களுடைய கொடியில் பார்த்திங்க அப்படின்னா புலி கொடி இருக்கும். பாண்டியர்கள் வந்து மீன் கொடி சரிங்களா. மீன் வந்து கொடியில் இடம்பெற்றிருக்கும். தஞ்சாவூர், திருவாரூர், நாகை, புதுக்கோட்டை. பாண்டியர்கள் வந்து பார்த்திங்கன்னா மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, தூத்துக்குடி, திருநெல்வேலி. இது எல்லாமே பார்த்திங்க அப்படின்னா பாண்டிய மன்னர்கள் ஆண்ட இடங்கள் சரிங்களா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலில் நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடுறீங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷனில் நம்ம உடனுக்குடனே உங்களுக்கு வீடியோ கிடைக்க போகிறோன்னா நம்ம டெலகிராம் சேனலை ஜாயின் பண்ணிக்கோங்க. அந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். இது மட்டும் இல்லாமல் இதுக்கு முன்னாடி கவர் பண்ண வீடியோக்கள் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். பார்த்து பயன்பெறுங்க. தேங்க்யூ.